Hello guys, welcome back. After a long gap, I think so. யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஒர்க், ஸோ அதனால் என்னால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. நம்ம இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கிராமர் கிளாஸில் டென்சஸ்னால் என்னன்னு பார்த்தோம். இப்போ அந்த டென்ஸை எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வித் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் வச்சு எல்லா டென்ஸையும் நம்ம இப்போ இங்கே புரிஞ்சுக்க போகிறோம். லெட் கெட் ஸ்டார்டட். ஸோ டென்சஸில் மொத்தமாக 12 டென்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் 4 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் அண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இப்படி 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத நம்ம ஆல்ரெடி வீடியோஸில் பார்த்துருப்போம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து சிம்பிள் பாஸ்ட்டுக்கு வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்போட செகண்ட் ஃபார்ம் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் ஒன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் V3. ஹேட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும்? V3 தான் யூஸ் பண்ணணும். அது மாதிரி நம்ம ஹேவ் யூஸ் பண்ணுற இடத்துலையுமே கண்டிப்பாக V3 தான் யூஸ் பண்ணணும். இதை வந்து நம்ம இப்போ ப்ரெசென்ட் பார்க்கும்போது பார்ப்போம். ப்ளஸ் அப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ். கண்டினியூஸ் அப்படின்னாலே நமக்கு என்னென்னு தெரியும், ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னும் போது, ஸோ தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்னா ING ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபார்முலா இஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ஆர் வேர். வாஸ் வேர் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸை குறிக்கிறதுனால வாஸ்ன்றது சிங்கிளாக இருக்கும், வேர் அப்படின்றது ப்ளூரலுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ், ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ING ப்ளஸ் ஆப்ஜெக்ட் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இதில் பர்ஃபெக்ட் அப்படின்றது கண்டினியூஸ் அப்படின்னு ரெண்டுமே சேர்ந்து வருது. ஸோ கண்டினியூஸ் அப்படின்னாலே நமக்கு ING வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ பர்ஃபெக்ட் அப்படின்னா ஒரு டைமிங், ஒரு பர்ஃபெக்டான டைமிங், நமக்கு வந்து அக்யூரேட் டைமிங் தெரியும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? இட்ஸ் எ க்ளூ ஒன்லி. சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் பீன். பீன் அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக நமக்கு வந்து எப்போ நம்ம அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றதுக்கான டைமிங் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் பீன் ப்ளஸ் வேர் ப்ளஸ் ING ப்ளஸ் O, இதுதான் என்னோட ஃபார்முலா. ஸோ ஐ ஹோப் இந்த ஃபார்முலாவை நீங்கள் எல்லாரும் மெமரி பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட் அப்படின்போது சப்ஜெக்ட் ஐ ஸ்டடீட் இங்கிலீஷ். ஸோ இது வந்து இதில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பொதுவாக பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லா டென்ஸுக்கும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள், ஒரே ஒரு சுச்சுவேஷனை வச்சு தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். அதை தான் எக்ஸாம்பிளாக நம்ம இங்கே கிரியேட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு நான் சுச்சுவேஷன் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ ப்ரெசென்ட்டில் நான் சொல்கிறேன், அதை பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சரில் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம், ஓகேவா? இப்போ ப்ரெசென்ட் என்னன்னா, உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எனக்காக இங்கே வெயிட் பண்ண, ஐ திங்க் நம்ம வந்து ஒரு காஃபி ஷாப் போகலாம், நீ எனக்காக இங்கே வெயிட் பண்ணு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்களும் போய் வெயிட் பண்ணுறீங்க, இவ்வளோதான் சுச்சுவேஷன், ஓகேவா? இந்த சுச்சுவேஷனை நம்ம பாஸ்ட்டில் இருந்தால் எப்படி இருக்கும், ஃபியூச்சரில் இருந்தால் எப்படி இருக்கும், ப்ரெசென்ட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது சிம்பிள் பாஸ்ட், நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ண அப்படின்றத எந்த ஒரு காலமும் நம்ம இது பண்ணாமல், ஆனால் நான் வெயிட் பண்ணேன் அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக சொல்கிறீங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஐ வெயிட்டட். யாருக்காக வெயிட் பண்ணோம் நம்ம? இது வந்து பாஸ்ட். பாஸ்ட் மீன்ஸ் நேற்று நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஐ வெயிட்டட் ஃபார் மை ஃப்ரெண்ட். நான் வந்து நேற்று என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா? ஸோ சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னு வரும்போது ஒரு சப்ஜெக்ட், அந்த இடத்துல நம்ம தான் சப்ஜெக்ட். வெயிட்டட் அப்படின்றது ED சேர்க்கும் போது அது வந்து பாஸ்ட் டென்ஸ் ஆயிடுது. ஸோ ஐ வெயிட்டட் ஃபார் மை ஃப்ரெண்ட், ஓகேவா? ஸோ இதுதான் சிம்பிள் பாஸ்ட். நடந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம அப்படியே சொல்கிறது, அதுவும் நடந்து முடிஞ்சது, ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்டோட ஃபார்மட் என்னன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் வெர்ப் 3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஹேட் வந்துட்டாலே நமக்கு வெர்போட தேர்ட் ஃபார்ம் மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும். இதை எல்லா இடத்துலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எங்கே ஹேட் யூஸ் பண்ணாலும் அங்கே வெர்போட தேர்ட் ஃபார்மட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதனோட இது பாருங்களா எப்படி இருக்குது, நமக்கு வந்து அந்த விஷயம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது நமக்கு தெரியலை. அது ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆன விஷயம் ஜஸ்ட்டு பிஃபோர் பாஸ்டில் என்னவாயிருக்கு, முடிஞ்சு போயிடுச்சு, ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் ஐ ஹேட் ஸ்டடீட் இங்கிலீஷ். நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா இங்கிலீஷ் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்றது. ஸோ நான் உங்ககிட்ட கேட்குறேன், நேற்று நீங்கள் இந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க, நம்ம ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நேற்று. ஸோ உங்ககிட்ட நான் கேட்கும்போது என்ன பதில் வந்திருக்கோன்னா ஐ ஹேட் வெயிட்டட். நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், வெயிட்டட். நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டுக்காக அப்படின்னு. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலை, என்கிட்ட எந்த ஒரு டைமிங்கும் மென்ஷன் பண்ணல. ஐ மீன் நான் 2 மணி நேரம் வெயிட் பண்ணேன் என் ஃப்ரெண்டுக்காக, 3 மணி நேரம் வெயிட் பண்ணேன், அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு டைமிங்குமே எனக்கு மென்ஷன் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஐ ஹேட் வெயிட்டட். நான் அந்த நேரத்தில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்
அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, பாஸ்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னாலே நமக்கு ஐஎன்ஜி ஆட் ஆயிடும். ஸோ ஐஎன்ஜி அப்படின்னாலே அந்த விஷயம் வந்து அந்த நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்றது தான் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ வாஸ் ஸ்டடியிங் இங்கிலீஷ் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த நேரத்தில் நான் இங்கிலீஷ் படிச்சுட்டே இருந்தேன். நான் என்ன பண்ணலை, அந்த விஷயத்த ஃபினிஷ் பண்ணலை, அந்த விஷயம் வந்து எனக்கு கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகி அது ஸ்டில் என்னவாகிட்டே இருந்துச்சு, கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்தது அந்த டைமில் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று நீ 2 மணிக்கு என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நான் என் ஃப்ரெண்டுக்காக காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அந்த 2 மணிக்கு நீங்கள் காத்திருந்தீங்கல்ல, அந்த ஒர்க் என்ன ஆகலைன்னா ஃபினிஷ் ஆகலை. நீங்கள் அப்போவும் என்ன பண்ணிட்டு தான் இருக்கீங்க, 2 மணிக்கு மேலேயும் உங்கள் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருந்திருக்கீங்க. ஸோ அந்த விஷயம் என்னவாகலை, முடிவாகாமல் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஆனால் எப்போ கண்டினியூ ஆகுது, பாஸ்ட்டில். ஸோ பாஸ்ட் அப்படின்றதுனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ I was waiting. நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் என்ன பண்ணலை, என் ஃப்ரெண்ட் வரலை அப்படின்றது. ஸோ ஓகே, அது வந்தாங்க வரல, அது வேறு விஷயம். நமக்கு இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஐ வாஸ் வெயிட்டிங், நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்றது, வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது. 4th ஒன் பாருங்கள், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ரெண்டும் சேர்ந்து வரும்போது ஒரு விஷயம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றதுக்கான டைமிங் வந்து நமக்கு தெளிவாக தெரியணும். ஸோ அந்த விஷயம் என்ன ஆகிட்டு இருந்திருக்கணும், கண்டினியூவும் ஆகிட்டு இருந்திருக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ ஹேட் பீன் ஸ்டடியிங் இங்கிலீஷ் ஃபார் 2 hours. நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், 2 மணி நேரமாக இங்கிலீஷை வந்து நான் படிச்சுட்டே இருந்தேன் அப்படின்றது தான் இதில் எக்ஸாம்பிள். ஸோ நான் உங்ககிட்ட அதே கொஸ்டின் தான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன். நீங்கள் நேற்று என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, நான் நேற்று 2 மணி நேரம் என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ நம்ம அங்கே டைமிங் மென்ஷன் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, நமக்கு அந்த நம்ம செஞ்ச செயலோட அக்யூரேட் டைமிங் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி அக்யூரேட்டான டைமிங் நம்ம மென்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்றோம். புரிஞ்சுதா? ஸோ ஐ ஹேட் பீன் வெயிட்டிங் ஃபார் 2 hours. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நமக்கு டைமிங் நான் மென்ஷன் பண்ண போகிறது கிடையாது, எனக்கு டைமிங் தேவையில்லை அப்படின்ற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுறோம். அதுவே நான் டைமிங்கோடு சொல்லணும், அதுவும் இல்லாமல் நான் டைமிங்கோடு சொல்லணும் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஐ ஹேட் பீன் யூஸ் பண்ணி 2 hours டைமிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ பீன் எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம டைமிங் மென்ஷன் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுனால நமக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து ஓரளவுக்கு புரியும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் போக போகிறோம். ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் நமக்கான ஃபார்முலாஸ் என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா? சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் ஒன் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். வெர்போட நார்மல் ஃபார்மேட், வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா ஸோ ஒரு விஷயம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் பர்ஃபெக்டாக அந்த ப்ரெசன்ட் டைமில் அது முடிஞ்சிருச்சு அப்படின்னும் போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ஆர் ஹேஸ். ஹேவ் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பர்சன்ஸ்க்கும், ஹேஸ் வந்து தேர்ட் பர்சன்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன்லாம் நமக்கு மோஸ்ட்லி தெரியும் இல்லையா? ஹேஸ் அப்படின்னும் போது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷீ, ஹீ, இட் இதெல்லாம் எங்கே வருதோ அங்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஹேஸ் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் நேமிங் வேர்ட்ஸ் வரும்போது நம்ம ஹேஸ் யூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே நம்ம ஹேவ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஐ, யூ, வி இந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம ஹேவ் யூஸ் பண்ண போகிறோம். தென் வெர்போட தேர்ட் ஃபார்மேட் யூஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ஹேவ், ஹேட், ஹேஸ் இந்த மாதிரி எந்த வேர்டு வந்தாலும் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும், வெர்போட தேர்ட் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஹேட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ், ரிமெம்பர் தட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னாலே நமக்கு ஐஎன்ஜின்னு தெரியும் இல்லையா? ஸோ ப்ரெசன்ட்டில் கண்டினியூ ஆகிற ஒரு விஷயம். ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம், இஸ், ஆர். இதில் ஆம் வந்து ஐக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம், இஸ் வந்து சிங்குலருக்கு, ஆர் வந்து ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ கண்டினியூஸ் அப்படின்றதுனால நம்ம ஐஎன்ஜி வந்து கம்பல்சரி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னும் போது நமக்கு பர்ஃபெக்ட் அண்ட் கண்டினியூஸ் சேர்த்து வரும்போது நமக்கு என்ன தெரியணும்னா ஒரு பர்டிகுலரான டைமிங் தெரியணும்.
தென் கண்டினியூஸ் அப்படின்னும் போது அந்த விஷயம் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கணும். ஓகேவா? ஸோ இதனோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ஆர் ஹேஸ் பீன். ஸோ ஹேவ் அப்படின்றது ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பர்சனுக்கு, ஹேஸ் வந்து தேர்ட் பர்சனுக்கு, ப்ளஸ் பீன் அப்படின்னாலே நான் என்ன வரணும்னு சொல்லிட்டேன்னா நமக்கு வந்து டைமிங் தெரிகிற ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ பீன் அப்படின்னு வரும்போதே நம்ம அங்கே டைமிங் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும், இல்லை ஒரு பர்டிகுலர் டைமிங் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும், இல்லை அது ஒரு லாங் டேர்மாக இருக்கணும். ப்ளஸ் வி ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் நமக்கு டென்ஸோட ஃபார்மேட் அப்படின்றது நமக்கு தெரியும். சாரி, ப்ரெசன்ட் டென்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட சுச்சுவேஷனை வச்சு நம்ம அங்கே எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்று என்ன, இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல வந்து நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஐ வெயிட். நீங்கள் என்ன சொல்வீங்க? ஓகே, நான் வெயிட் பண்ணுவேன், என் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படின்னும் போது ஐ வெயிட் வெறும் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஒன் பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அதாவது நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்காக, உங்கள் ஃப்ரெண்டு வரல. ஸோ அதோட நீங்கள் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்புற ஸ்டேஜில் நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளோதான், வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் இன்னும் கண்டினியூ பண்ணலை, அதை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அதோட க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஓகேவா? ஐ ஹாவ் வெயிட்டட். நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன், ஆனால் என்ன பண்ணலை, என் ஃப்ரெண்டு வரல அப்படின்றது தான். ஓகேவா? ஐ ஹாவ் வெயிட்டட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஸோ நீங்கள் வந்து இன்னமும் ஸ்டில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அங்கே. அந்த நேரத்தில் வந்து நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ உங்களோட பதில் என்னவா இருக்கும்? நான் என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்னும் ஸ்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கேருந்து கிளம்பலை. ஸோ நான் அவன் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா சுச்சுவேஷன். அதுதான் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ஐ எம் வெயிட்டிங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? ஐ வரும்போது மட்டும் நம்ம ஆம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சிங்குலருக்குலாம் யூஸ் பண்ணுவோம், ப்ளூரலுக்கு வந்து ஆர் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்போது கண்டினியூஸ்னும் போது ஐஎன்ஜியும் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சேர்ந்து வரும்போது பர்டிகுலர் டைமும் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? ஸோ இல்லைனா அது ஒரு அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப நேரம் நடக்கிற மாதிரி இருக்கும், இல்லை எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றது நமக்கு வந்து தெளிவாக தெரியும். ஸோ இதில் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் இங்கிலீஷ் ஃபார் 2 hours. நான் வந்து 2 hours இங்கிலீஷ் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்றது அதனோட எக்ஸாம்பிள். ஆனால் இப்போ நமக்கு இருக்கிற சுச்சுவேஷன் என்ன, நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து என் ஃப்ரெண்டுக்காக இங்கே 2 மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேவா? ஸோ ப்ரெசென்ட்டில் நான் உங்ககிட்ட கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்வீங்க? நான் இன்னும் 2 மணி நேரம் என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஆனால் அதுக்கு அப்பவும் நீங்கள் என்ன பண்ணலை, அதை வந்து ஃபினிஷ் பண்ணலை. ஸ்டில் அந்த விஷயம் வந்து 2 மணி நேரத்துக்கு அப்புறமும் என்ன ஆகிட்டே இருக்குது, கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 2 hours. நான் வந்து 2 மணி நேரமாக உனக்காக காத்துட்ருக்கேன், இன்னமும் காத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஐ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக ஃபியூச்சர் டென்ஸுக்கு வந்துட்டோம். ஓகேவா? ஸோ ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னாலே நாளைக்கு நடக்க போகிற நிகழ்ச்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் இப்போ உங்களோட ஃப்ரெண்டு உங்ககிட்ட கேட்குறாங்க, எனக்காக நீ வெயிட் பண்ணுவியா நாளைக்கு அப்படின்னு கேட்கும்போது நாளைக்கு அப்படின்னாலே அது நாளைக்கு நடக்க போகிற விஷயம் இல்லையா? நடக்க போகிற விஷயம் அப்படின்னும் போதே நம்ம அங்கே என்ன ஆட் பண்ணணும்? வில் அப்படின்ற வேர்டு வந்து மஸ்ட். ஓகேவா? ஸோ வில் அப்படின்ற ஒரு வேர்டு இல்லாமல் அந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸாக இருக்கும். சிம்பிள் ஃபியூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட கேட்குறாங்க, நீ எனக்காக வெயிட் பண்ணுவியா நாளைக்கு அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம், ஐ வில் வெயிட். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் ஐ வில் வெயிட். நாளைக்கு நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்துங்க, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்னும் போது நாளைக்கு இந்த டைமில் இந்த விஷயம் வந்து முடிஞ்சிருக்கும் கண்டிப்பாக அப்படின்றது தான் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களை ஒரு 2 மணிக்கு அங்கே வர சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருந்தாலும் அவங்க வந்து ஒரு 2:30 அங்கே வந்துடுவாங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் உங்ககிட்ட கேட்கும்போது நாளைக்கு 2:30 நான் எப்படி என் ஃப்ரெண்டை மீட் பண்ணியிருப்பேன் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ ஐ வில் ஹாவ் வெயிட்டட். நான் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பேன், அந்த டைம் வரைக்கும் நான் அவனுக்காக காத்துட்டு இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணியிருப்பான், கண்டிப்பாக வந்திருப்பான் அப்படின்றது தான். ஓகேவா? இதனோட மீனிங். ஸோ ஃப்யூச்சரில் இந்த டைமில் இது முடிஞ்சிருக்கும், நான் இந்த டைமில் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணியிருப்பேன், அவனுக்காக வெயிட் பண்ணி முடிச்சிருப்பேன் அப்படின்றது தான் இதனோட மீனிங். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் அப்படின்னும் போது ஐஎன்ஜி வரும். ஓகேவா? சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் இல்லாமல் அது ஃபியூச்சர் டென்ஸ் கிடையாது. ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் பி. வில் பி அப்படின்னு வரும்போது நம்ம ஐஎன்ஜி வந்து அங்கே ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இப்போது
இதனோட எக்ஸாம்பிள் என்னன்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களை 2 மணிக்கு அங்கே வர சொல்லியிருக்காங்க. நான் உங்களை ஒரு 2:15 கேட்குறேன். 2:15 டைமிங் இருக்கும். அந்த டைமிங் போல் நான் உங்களை கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு நீ 2:15 என்ன பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்கும்போது மேபி நாளைக்கு நான் என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டு சொன்ன டைமிங் வந்து 2, அவங்க வர்ற டைமிங் 2:30 இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போ 2:15 ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் நம்ம என்ன தான் பண்ணிட்டு இருந்திருப்போம்? கண்டிப்பாக வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ ஃப்யூச்சரில் இந்த விஷயம் என்னவாகுதுன்னா கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ ஐ வில் பி வெயிட்டிங். நான் என்ன பண்ணிகிட்டே இருந்திருப்பேன்? வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பேன் என் ஃப்ரெண்டுக்காக அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ கடைசி ஒன் பாருங்கள், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ ஃப்யூச்சரில் பர்ஃபெக்ட் நமக்கு வந்து டைமிங் கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். கண்டினியூஸ் அப்படின்ற போது ஐஎன்ஜி ஆட் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதனோட ஃபார்மேட் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் பீன் ப்ளஸ் வி ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஓ. ஹேவ் பீன் ஆர் ஹேட் பீன், இந்த பீன் வரும்போதே நமக்கு என்ன தெரியணும்? மோஸ்ட்லி வந்து டைமிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ டைமிங்காக இருக்கணும், இல்லை அது ஒரு லாங் டேர்மாக இருக்கணும். ஸோ இதனோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு 4 மணி வரைக்குமே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 மணிக்கு வர சொன்ன உங்கள் ஃப்ரெண்டு 4 மணி வரைக்கும் வரவே இல்லை. ஐ வில் ஹேவ் பீன் ஸ்டடியிங் இங்கிலீஷ் ஃபார் 2 hours. நான் வந்து நாளைக்கு 2 மணி நேரம் மேபி படிச்சுட்டே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள் இதில் எப்படி வரும்? ஐ வில் ஹேவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 2 hours. நான் அவனுக்காக 2 மணி நேரம் காத்துட்டு இருந்திருப்பேன். இன்னமும் காத்துட்டு தான் இருப்பீங்க, அது வேறு விஷயம். பட் நம்ம ஒரு பர்டிகுலர் டைமிங் மென்ஷன் பண்ணி சொல்லும்போது ஐ வில் ஹேவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 2 hours. நான் அவனுக்காக 2 மணி நேரம் காத்துட்டு இருந்திருப்பேன். அதனால அவன் வந்திருக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஓகேவா? ஸோ நம்மளோட வெயிட்டிங் டைமிங்கை மென்ஷன் பண்ணி நம்ம சொல்கிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா காய்ஸ்? இதே ஃபார்மேட் ஃபாலோ பண்ணி நீங்களும் ஓனாக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரைட் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்னென்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத நான் இங்கே ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை யுவர் பெஸ்ட். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.